இப்போது தமிழகத்தில் ஒரு யூடியூபரை கைது பண்ணியிருக்காங்க. என்னை பற்றியும் தப்பாக பேசினவன் தான். என்ன, அவர் சவுக்கு சங்கருக்கு யாருமே நேர்மையாளர் கிடையாது, யாருமே மரியாதைக்குள்ளவர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆட்டிடியூடு. அதனால் கைது பண்ண வரைக்கும் நம்ம ஆட்சேபிக்கலை. ஆனால் அதுக்காக கையை ஒடிக்கணுமா என்ன? கைது பண்ணும்பொழுதே கஞ்சாவை வச்சு கைது பண்ணுறது, அதுக்கப்புறம் கையை ஒடிச்சு பிளாஸ்டர் போடுறது. நேற்று கோர்ட்டுலேயே நிரூபணம் ஆயிடுது, அவருக்கு விரல்லையும் மணிக்கட்டுலையும் ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது. ஆக இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை. அதுலேயும் இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமாக நினைக்குதுன்னு பார்த்தா, அவர் கொண்டு வர வண்டியில் எல்லாமே பெண் காவலர்கள். என்ன, அதாவது இவங்க திட்டம் போட்டு எப்படியாவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு, கேஸ் போட்டது ரைட்டு, சட்டப்படி தண்டிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இந்த மாதிரி இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற தாமோ அன்பரசன், ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு பிரதமர் என்னவெல்லாம் பேசுகிறது, துண்டு துண்டாக வெட்டுவாரா? எவ்வளோ மோசமான. அவர் ஏன் கைது பண்ணலை? அவருக்கு ஏன் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல? நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே பண்ணணும். என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மிகப்பெரிய பாசிச சக்தி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ எங்கள் வேட்பாளர் மரியாதைக்குரிய ராதிகா அவர்களை என்ன கேவலமாக பேசியிருக்கான் அந்த கிருஷ்ணமூர்த்தியை, திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆக இந்த மாதிரியாக அந்த கட்சியே எதிரையும் இழிவாக பேசுகிற ஒரு பழக்கம் நம்ம அந்த காலத்துலேருந்து தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டா இதெல்லாம் பார்த்து தானே வந்திருக்கோம். அதான் டிஎம்கேயோட ஐடென்டிட்டியே. ஆகவே தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரியாக தன் கீழே இருக்கிற காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். அதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்திருக்கின்ற தவறுகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.